الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا كان راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர்நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிப்போடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்வை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிச்சயம் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய நண்பர்களே அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், தனிமையில் இருக்கின்ற போது, கூட்டாக இருக்கின்ற போது, இரவிலும் பகலிலும், ரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செக்கனையை நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பாங்களுக்கும் வசியம் செய்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தினாலே வறுமையினால் அல்லாஹ் அந்த உயரிய முத்தகீய கூடத்தில் இப்படி சேர்த்து அருள் புரிவானாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மிக்க சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம். புனிதமான கடமைகள் முடிந்தாலும் அந்த மாதத்தினுடைய புனிதங்கள் இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜா மாதமாக இருக்கிறது.
கடந்த ஹஜ்ஜிலே கூட 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் சுமார் 17 லட்சம் மக்கள் தனது பரவான ஹஜ்ஜை நிறைவேற்ற அங்கு சென்றிருந்தார்கள். அதிலே சுமார் 3500 பேர் இந்த நாட்டிலே இருந்து அங்கே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பலர் வந்துவிட்டார்கள், இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமையிலே மிக முக்கியமான பல பாடங்களை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அந்த பாடங்கள் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த 17 லட்சம் மக்களும் இங்கிருந்து உலகத்தில் இருந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அங்கே ஒற்றுமையான அந்த கடமைகளை செய்து முடித்தார்கள். அரபாவுடைய மைதானத்தில் இருக்கின்ற போது அங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக ஒரே ஆடையோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக் என்ற அந்த தல்பியாவை ஓதி இறைவா உனக்கு முன்னால் ஆஜராகி விட்டேன், இறைவா உனக்கு என்று ஒப்படைத்து விட்டேன் என்ற அந்த தக்பீர் முழக்கத்தோடு அந்த சர்வான கடமையை நிறைவேற்றினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கடமையை நிறைவேற்ற சென்ற இலங்கையிலிருந்து சென்ற ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்னதாகவே அங்கு சென்று சில நாட்களிலே அவர் ஷஹீதாக வேண்டிய, அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலிருந்து சென்ற ஒருவர் அங்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முன்னால் இந்த உலகத்திற்கு அவர் பிரியாவிடை கொடுக்கிறார். அவருடைய மரண செய்தி குடும்பத்துக்கு எட்டி வைக்கப்படுகின்ற போது குடும்பங்கள் கண்ணீர் மல்கினாலும் ஒரு வகையிலே ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க சென்ற குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் பணம் கொடுத்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சென்ற தந்தை தான் அங்கே இருந்திருக்கிறார். தந்தை தந்த நினைவுகள், தந்தைக்காக என்னுடைய கடமைகள் சரியான முறையில் நிறைவேறி தந்தைக்கு அது சரியான ஒரு நல்ல இடத்தில் எல்லாம் மௌத்தை கொடுத்திருக்கலாம் என்று அவர்கள் ஒரு வகையிலே கவலையாக இன்னொரு வகையில் அவர்களை பிரார்த்தித்தார்கள். அன்பானவர்களே, பிள்ளைகள் எல்லோரும் தள்ளி சேர்த்து அந்த தகப்பனை ஹஜ்ஜுக்கு அனுப்பி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. அங்கே அவர் மௌத்தாகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் மசூரா செய்து என்ன செய்கிறார்கள்? அவர் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய கடமைக்காக முழுக்க இலவசமான முறையில் ஒருவரை நாம் அழைத்து இவருடைய இந்த ஹஜ்ஜு கடமைக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவோம் என்று அப்படி அங்கிருந்து அவருடைய குடும்பத்திலே ஒருவரை நாம் அழைப்போம் என்று அங்கே மசூரா செய்து முழுமையாக எல்லா வசதிகளையும் அந்த சவுதி அரசாங்கம் செய்து அவருடைய குடும்பத்திலே ஒரு மூத்த சகோதரரை ஹஜ்ஜுக்காக அழைக்கிறார்கள். தன்னுடைய தந்தைக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தாலும் அதை நிறைவேற்ற கிடைக்கவில்லை. அல்லாஹ் அதற்குரிய கூலியை தருவான். நிச்சயமாக நாளைய மறுமையிலே அல்லாஹ் ஹஜ் செய்தவருடைய பட்டியலிலே அந்த தகப்பனை எழுப்பாற்றுவான். அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி மாஷா அல்லாஹ் அவர் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெற்றோர் அந்த தகப்பனும் கொடுத்து வைத்தவர்கள் அந்த தகப்பனை ஹஜ்ஜுக்கு அனுப்புவதற்கு தன்னுடைய சொந்த பணங்கள் லட்சக்கணக்கான பணங்களை அள்ளி கொடுத்து அந்த பிள்ளைகளும் குடும்ப உறவுகளும் கொடுத்து வைத்தவர்கள். அப்படியான குடும்பங்களிலே பிறகு கிடைப்பதும் வாழ கிடைப்பதும் அது ஒரு பாக்கியம். கண்ணியமானவர்கள், எனவே நாம் அதற்காக வேண்டிய முயற்சிகளில் ஈடுபடுவோம். இந்த பகுதியில் இருந்து காணிகளை விட்டு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதிகளிலே மாஷா அல்லாஹ் மாடுகளை விட்டு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். தான் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் ஆடுகளை விட்டு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற தொழிலின் பறக்கத்தால் அதனால் எடுக்கின்ற அந்த லாபத்தினோட ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றியவர்கள் இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்காக வேண்டிய முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். எனக்கு ஒரு தெரிந்த நண்பர் இந்த வருடம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சென்றிருந்தார். 10 வருடங்களால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நியத்திலே கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து கண்ணியமானவர்களே சுமார் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை சேர்த்தார். இந்த தகவலை அந்த நிர்வாகத்தினை அவர் தெரிவிக்கின்ற போது நிர்வாகிகள் சொன்னார்கள், மீதமுள்ள தொகையை நாங்கள் போட்டு உங்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறோம் என்று. அந்த நிர்வாகிகள் ஒன்றிணைந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த ஹஜரத்தை பள்ளி இமாமை ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்றார்கள். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவருடைய முயற்சியை வீணாக்கவில்லை. அடுத்த வருடம் அவர் இருக்க மாட்டார் தெரியாது. ஆனால் அல்லாஹ் அவருடைய 10 வருட முயற்சிகளை வீணாக்கவில்லை. எனவே நானும் நீங்கள் எவ்வளவு விடயங்களுக்கு முயற்சி பண்ணுகின்றோம். குர்பானிக்காக உண்டியல் செய்து வைத்திருக்கிறோம், பள்ளிகளுக்காக உண்டியல் செய்து பணங்களை போடுகின்றோம், இதர நன்கொடை கர்மங்களுக்காக எவ்வளவோ பணங்களை அள்ளிக் கொடுக்கிறோம். எனவே அல்லாஹ் தந்திருக்கு இந்த 50 கடமைகளை மிக முக்கியமான ஒரு கடமை, இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக நாம் ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அது என்ன அவ்வளவு முக்கியமான விடயம் ஹஜ்ஜில் இருக்கிறது? ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்ணியமானவர்கள், அந்த இடத்துக்கு போக கிடைப்பது என்பதே ஒரு பாக்கியம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்கள் ஒன்றுவர்களே கண்ணியமானவர்களே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை நினைவுபடுத்துவதற்காக நாம் அங்கே செல்கின்றோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்துவதற்காக அங்கே செல்கின்றோம். அங்கே சென்றவர்கள் தண்ணீர் வடிக்காமல் வந்தது கிடையாது. ஒரு மாதம் அங்கே இருந்தாலும், ஒரு மாதம் முடிந்துவிட்டு திரும்புகின்ற போது கூட அவர்களுக்கு என்ன வரும்? நான் நாட்டுக்கு செல்லாமல் அங்கே இருக்க வேண்டும் என்ற எண்ணம். கண்ணியமானவர்கள், அப்படி யாருக்குத்தான் பயணங்கள் செல்லுகின்ற போது இருக்க முடியும்? நாம் ஒரு பயணம் சென்றால் எப்போது வீட்டுக்கு திரும்பவும் என்ற யோசனையில் தான் இருப்போம். ஆனால் அல்லாஹ் மக்கா மதீனா அந்த புனிதமான நகரங்களிலே அல்லாஹ் அப்போது ஈர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வழிகாட்ட வந்த நபிமார்களிலே மிக முக்கியமான ஒரு நபி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அபுல் அன்பியா, நபிமார்களை தந்தை என்று அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய பரிசுத்த அல் குர்ஆனிலே கலீல், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் அழைக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நினைவுபடுத்துகின்ற ஒரு கடமை. அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர்களை 69 இடங்களிலே சொல்லியிருக்கிறார். நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சுமார் பல இடங்களிலே பயன்படுத்துகிறார். அதிலே குறிப்பாக 25 நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்தியிருக்கிறார். சில ஆயத்துகளிலே 10க்கு மேற்பட்ட நபிமாருடைய பெயர் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். வஹீயை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆயத், இன்னா அவ்ஹைனா இலைக் கமா அவ்ஹைனா இலா நூஹி வன் நபிய்யின மின் பஅதிஹி وَأَوْحَيْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطِ وَعِيسَى وَأَيُّوبَ وَيُونُسَ وَهَارُونَ وَسُلَيْمَانَ وَآتَيْنَا دَاوُودَ زَبُورًا. இந்த குர்ஆனுடைய ஆயத்துல வஹீயை பற்றி பேசக்கூடிய ஆயத் 10க்கு மேற்பட்ட நபிமாருடைய பேர் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றார். எனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை குர்ஆன்ல அல்லாஹ் 5 இடங்களில் பயன்படுத்துகிறார். ஒரு இடம் மாகான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், இந்த இடத்துல முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிமா நுஸில அலா முஹம்மத், இந்த இடத்துல முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த இடத்துல முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிமா நுஸில அலா முஹம்மத், இந்த இடத்துல முஹம்மது என்று பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் அஹ்மத் என்று பயன்படுத்துகிறார். மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அந்த இடத்துல அல்லாஹ் அஹ்மத் என்று பயன்படுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெயர்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான 5 பெயர்களை, அதாவது 5 இடத்துல 2 பெயர்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. முஹம்மது என்ற பெயரை 4 இடத்துல, அஹ்மத் என்ற பெயரை ஒரு இடத்துல. இப்படி நபிமாருடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் பல விடயங்களை பேசியிருக்கிறார். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே 69 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அது தவிர சூரத்துல் அன்பியா, நபிமாருடைய வரலாறு என்ற சூறாவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறார். கண்ணியமான, அது தவிர சூரத்துல் கஸ்ஸ், நபிமாருடைய சரித்திரம் என்ற சூறாவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அது தவிர கண்ணியமான சூரா இப்ராஹிம் என்ற சூறாவை குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். 52 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா. அந்த சூறாவில் முழுக்க அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிதாபுகளை எழுதுகின்ற போது முஅல்லிமுத் தௌஹீத் வ உஸ்தாதுல் அகீதா என்று எழுதுவார்கள். தௌஹீதுடைய ஆசிரியர், முழு உலகத்துக்கும் ஏகத்துவத்தை, மார்க்கத்தை, அகீதாவை கற்றுக் கொடுத்தவர்கள். அகீதாவுடைய ஆசிரியர் எழுதுவார்கள். முழு உலகத்துக்கும் கொள்கையை படித்துக் கொடுத்தவர்கள்.
கண்ணியமான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த விடமோ சாதாரணமான இடம் கிடையாது. தன்னுடைய தந்தை நெருப்பை வணங்கக்கூடிய ஒருவர், ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒருவர், அந்த தந்தையோடு தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நபிமாவுடைய பேரை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு தடவை பயன்படுத்தியிருக்கிறார். சில நபிமாவுடைய பேரை 2 தடவை, இன்னும் சில நபிமாவுடைய பேரை 5 தடவை, இப்படி பல தடவைகள் பயன்படுத்தியிருக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பதை போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை 69 தடவைகள் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். அது தவிர ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யார், அவருடைய பெயர் என்ன, அவர் எதை, அவருடைய கொள்கை என்ன, அவர் எதை வணங்கக்கூடியவர் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள், அவர் இருந்த இடங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் நிறையவே பேசியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த ஏராளமான சோதனைகள், அந்த எல்லா சோதனைகளையும் சாதனையாக ஆக்கி முடித்தார். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் கொடுத்த சோதனைகள் அறிஞர்கள் வகைப்படுத்துகின்ற போது மிக முக்கியமாக 4 வகைக்குள்ளே உள்ளடக்குவார்கள். ஒன்று அவருடைய உடம்புக்கு வந்த சோதனை, இன்னொன்று அவருடைய உள்ளத்துக்கு வந்த சோதனை, இன்னொன்று அவருடைய முழு செல்வத்துக்கு வந்த சோதனை, இன்னொன்று அவருடைய குழந்தைக்கு வந்த சோதனை. இந்த 4 வகை சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒரு இடத்துல சொல்வார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல விடைகளை கொண்டு சோதித்தார், பல களிமாக்களை கொண்டு சோதித்தார். எல்லா சோதனையும் அவர் பூர்த்தி செய்வார். அவர்கள் கொடுத்த ஒரு சோதனை, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவருக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தார். விருந்தாளிகள் இல்லாமல் உணவு சாப்பிட மாட்டார்கள். அதனால் தான் அவருடைய அந்த நினைவை நினைவுபடுத்தும் முகமாக ஹஜ்ஜுடைய அந்த பெருநாளை உறுதியாவை நாங்கள் மேம்படுத்துகின்றோம். சுன்னா முஅக்கதா அன்னை இபாதத்தை செய்கிறோம். இவர் சொல்வார்கள், அதற்கு வேறு வேறு நன்மையான காரியங்கள் தர்மம் கொடுத்தார்கள். உறுதியா இல்லாமல் ஹஜ்ஜு பெருநாளே இல்லை. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜு பெருநாளுடைய அடையாளமே உறுதியா தான். கண்ணியமானவர்களே, எனவே நாம் அப்படி பேசக்கூடாது. அல்லாஹ் ஒரு கடமையை தந்திருக்கிறான். அந்த கடமைகளை இந்த காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதலாவது நாள் அய்யாமு தஷ்ரீக் 3வது பிறை வரைக்கும் அந்த துல்ஹிஜ்ஜா மாதம் அந்த 13ஆம் பிறையோடு அந்த கடமை நிறைவேற்றி முடிகிறது. அது தவிர ஏனைய காலங்கள் அந்த உறுதியாவுடைய கடமை நிறைவேற்ற முடியாது. கண்ணியமானவர்கள், எல்லா கடமைகளும் தான் நிறைய தத்துவங்களை பாடங்களை தந்திருப்பதை போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக முக்கியமானது. எனவே அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தான். அந்த செல்வத்தை கொண்டு விருந்தாளிகளை சந்தோஷப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல் அஸாக ஹதீஸு லைபி இப்ராஹீம் அல் முக்ரமீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை கவனித்த செய்தி நாயகம் உங்களுக்கு வரலையா நடக்கிறார். அல்லாஹ் ஒரு செல்வத்தையே கொடுத்தார். ஒரு செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் வந்தார். அந்த சோதனைகள் பெற்று வைக்கிறார்கள். அல்லாஹ் உடம்பை கொடுத்தான். இந்த உடம்பையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வருகிறார்கள். நம்மூது மன்னன் வருடக்கணக்கிலே மூட்டிய நெருப்பிலே கை காலையெல்லாம் கட்டி போடுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒரு நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறான். மலாயிக்காமார்களை கொண்டு அந்த நிர்வாக கட்டமைப்பை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த மலாயிக்காமார் இல்லாமலும் இந்த உலகத்தை வழிநடத்த சக்தி உள்ளவன். அல்லாஹ் நாடுவதை செய்யக்கூடியவன். என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடுகின்ற போது நெருப்புக்கு பொறுப்பான வானவரிடத்திலே அதை சொல்லாமல் அல்லாஹ் நேரடியாக நெருப்போடு பேசுகிறார். அல்லாஹ் படைத்த நெருப்பு அல்லவா? அல்லாஹ் ஏவினால் தான் அந்த நெருப்பு பத்த வேண்டும். அல்லாஹ் ஏவினால் அந்த நெருப்பு குளிரை கொடுக்கும். அல்லாஹ் சொல்கிறார், குல்னா யா நாருனி பர்தவ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே, இப்ராஹிம் மீது குளிரை, அதாவது நீ சூட்டை கொடுக்க கூடாது, குளிரையும் கொடுக்க கூடாது, சாந்தமான ஒரு நிலைமை, இடைப்பட்ட ஒரு நிலைமையை கொடுப்பாயா? அப்படி அந்த நெருப்பு மாறியது. அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், தப்சீருடைய அறிஞர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டப்பட்ட கயிறுகள் சாம்பலாகின. ஆனால் அந்த கயிறோடு ஒட்டியிருந்த ரோமங்கள், தலை முடிகள் அப்படியே பத்தாமல் அப்படியே பாதுகாப்பாக இருந்ததாக இருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. கண்ணியமானவர்களே, எனவே அந்த உடம்புக்கு வந்த சோதனையும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்.
அல்லாஹ் இன்னும் ஒரு சோதனையை கொடுக்கிறான். குழந்தை கிடைக்காத இந்த பருவத்திலே குழந்தையை கொடுத்து அதை அடுத்து பணியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த குழந்தையும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு வழிபட்டு அந்த குழந்தையை சொல்கிறது, யா அபதி ஃபஅல் மா துமர் தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையா நீங்கள் கனவு கண்டீர்கள், அதை நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்களே, மலாயிக்காமார்கள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த கனவின் மூலமாக பல விடயங்களை அவர்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கிறான். நபிமார்கள் காணுகின்ற கனவெல்லாம் வஹி, நபிமார்கள் காணுகின்ற கனவெல்லாம் அது உண்மை. நபிமார்கள் காணுகின்ற கனவை செயற்படுத்தலாம், ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் காணுகின்ற கனவுகள் வகை கிடையாது. அதனை பொய்கள் கலந்திருக்கலாம். அதில் சில வேளை நமக்கு ஷைத்தானுடைய தோற்றங்கள் வரலாம். கண்ணியமானவர்களே, அப்படியெல்லாம் நபிமார்கள் காணக்கூடிய வகையிலே கனவி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை அங்கே உண்மைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் அந்த குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அறுக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு ஆட்டை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றுகின்ற போது அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தார். அவருடைய உள்ளத்திலே யார் இருக்கிறார், உள்ளத்தையும் சோதித்து பார்ப்போம். அந்த சோதனையும் அவர் வெற்றி பெறுகிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே வருகின்ற போது கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளமுடையவராக வந்தார். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பேசியிருக்கிறார். ஈடேற்றமான உள்ளம் தான். இன்னொரு இடத்துல சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இந்த இடத்துல மத கல்பு சலீம் பேசுறான். நாளைய கியாமத்துடைய நாள் பிள்ளைகளால் எங்களுடைய சொத்து செல்வங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நாள். கண்ணியமானவர்கள், அந்த நாள் அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ் அள்ளி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், அல்லாஹ் எங்களுக்கு போன்ற ஆகாரம் ரிஸ்க் முடிந்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம். அதற்கு பின்னால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய ஆட்சி. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு மேலே நீதிமன்றம் ஒன்று கிடையாது. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த நாளைய கியாமத்துடைய நாளையே அல்லாஹ் கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளங்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே விமோசனம் வெற்றி, அதுதான் சுவர்க்கத்தை அடைகின்ற உள்ளமிடம் தான் குர்ஆனிலே பேசுகிறார். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற போது அந்த கல்புன் சலீமாக இருந்தார் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த 4 வகை சோதனையை வெற்றி பெறுகிறார்கள். ஒன்று செல்வமா அல்லாஹ்வுக்காக, குலத்தையா அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய உடம்புமா அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய உள்ளமா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இந்த எல்லா சோதனைகளுக்கும் பின்னால் தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக அல்லாஹ் தெரிவிக்கிறார். வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக கபூல் செய்தார். அல்லாஹ் நேசராக எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறார், ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மாறாக அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருந்தார். அவர் ஒரு முஷ்ரிக்காக இருக்கவில்லை என்று குர்ஆனிலே அடித்து பேசுகிறார், உறுதிப்பட பேசுகிறார். கண்ணியமான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே தன்னுடைய தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தந்தையோடு நெருப்பை வணங்கக்கூடியவர், ஷைத்தானை வணங்கக்கூடியவர். பொதுவாக ஒரு உபதேசம் இருக்கிறது, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுவார்கள், வயதிலே மூத்தவர்கள் தான் சிறியவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார்கள். ஆனால் குர்ஆன் ஒரு உபதேசத்தை சொல்கிறது, எல்லோரும் கவனம் கொடுத்து கேளுங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை, தன்னை விட பல வயதிலே மூத்த தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். அதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவான வாப்பா. தன்னுடைய வாப்பாவுக்கு சொல்றார், அருமை தந்தையை ஷைத்தானை வணங்கவானா, ஷைத்தான் படைத்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் தந்தையே வாப்பா என்று சொல்லி காட்டுகிறார்.
தொடர்ந்து அந்த பிள்ளை வாப்பாக்கு உபதேசப்படுகிறது. யா அபதி இன்னி அகாஃப் அய்யமஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தை, நீங்க ஷைத்தானை வணங்கினா அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். இந்த பிள்ளையால் அதை தாங்கலாம். பாப்பா என்னுடைய கொள்கையில இல்லாட்டியும் தந்தை போன்று நடப்பது இந்த மகனால பொறுக்க இயலா. பயான் பண்ணுகிறார், உபதேசப்படுகிறார். கண்ணியமானவர்களை, தாய் தகப்பன் மனித வருகின்ற பொழுது குழந்தைகள் சும்மா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கண்ணியமான அந்த பொறுப்பை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். இந்த விக்கிரக ஆராதனைகளை விஷயங்களை விட சொல்றேன். இதை விடலாம். இந்த விஷயத்துல நீ வந்து அவனை கல்லால அடித்துக் கொள்வேன், அவனை விரட்டுவேன் என்று தந்தை மகனை எச்சரிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மகன் எப்படி நடந்து கொண்டார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார்கள்? கால ஸலாமுன் அலைக், என் தந்தை எங்களுக்கு சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக என்று அந்த குழந்தை அந்த தகப்பனுக்கு துஆ செய்கிறார். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம். பெற்றோர்களுக்கு இஸ்லாம் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கலாம். பெற்றோர்கள் பாவம் செய்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் பெற்றோர் என்ற அடிப்படையிலே எங்களை ஈன்றெடுத்தார்கள் அடிப்படையில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் தந்திருக்கிறார். அந்த கடமைகளை முழுவதும் பண்ணுகிறார்கள். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பெற்றோர் தாயும் தகப்பனும் ஒன்றுதான். ஒன்று தாய், இன்னொன்று தகப்பன். தாயும் தகப்பனும் இல்லாவிட்டால் வரக்கூடியவர்கள் சாட்சி அல்லது சாட்சா. தாயிடத்திலே இருந்த அன்பு சாட்சியிடத்திலே இருக்காது. தகப்பனிடத்திலே இருந்த அன்பு அந்த சாட்சாவிடத்திலே இருக்காது. வாழ்ந்த பிள்ளைகளுக்கு பெரிய கண்ணியமானவர்களே, பல வருடங்கள் தாயோடு தகப்பனோடு பல சர்ச்சைகள் பட்டுகின்ற மகள்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய தந்தை இறந்ததற்கு பின்னால் தன்னுடைய தாய் இன்னொரு திருமணம் முடித்து வீட்டுக்குள்ளே ஒரு சாட்சியா வருகிறார். 3 மாதம் சில பிள்ளைகளை கிழக்க மொழியவர்கள் வீட்டில் இருந்து பேசுகிறார்கள். ஒரு நியமத்தை நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் அதனுடைய பெருமதி வழங்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான். கண்ணால் அழகாக பார்க்கிறோம். 40-45 வயதை தாண்டியவர்கள் பலர் கண்ணாடி பயன்படுத்துவார்கள். சில சின்ன அழுத்துகள் விளங்காமல் போகும். அதற்கு பின்னால் அவர்களை கேளுங்க அந்த கண்ணுடைய பார்வையினுடைய பெருமதி. எனவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்திருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம். அவையெல்லாம் பெருமதியானவர்கள். குழந்தை கிடைக்கின்ற வழியை விட குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி அதிகம் என்பார்கள். குழந்தை கிடைக்கின்ற வழி சில நிமிடங்களோடு சில மனுஷியானங்களோடு நின்றுவிடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆயுள் முழுக்க கவலை தான். ஒருவர் திருமணம் முடித்து 10 வருடம் 20 வருடம் குழந்தையெல்லாம் கொடுத்து அவர்கள் பண்ணாத செலவில்லை, கொடுக்காத தர்மம் இல்லை, கெஞ்சாத துவாங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அல்லாத பாக்கியத்தை கொடுக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நபிமார்கள் செஞ்சு அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்ட ஒரு பாக்கியம் தான் குழந்தை பாக்கியம். எனவே பிள்ளைகளுடைய அந்த நியமத்தை விலகி அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்போக்கு காட்டிவிடார்கள். அவர்களுக்கு நேர்வழியை காட்டிக் கொள்ளுங்கள். குழந்தைகளும் தன்னுடைய தாய் தாப்பர் வாழுகின்ற போது அவர்கள் ஏதாவது முன்னப்பின் நடந்தால் மனிதனின் அடிப்படையில் யாராவது முன்னப்பின் நடக்கும். சில பாவங்களை விலக்கூடும். அவர்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்வதற்கு, நல்ல முறையில் அவர்களை வழிநடத்துவதற்கு பிள்ளைகளும் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மிக முக்கியமாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்துள்ளோம். அதுவும் குறிப்பாக கண்ணியமானவர்களை எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய கடமை நடந்து கொண்டிருக்கிறது. 17 லட்சம் மக்கள் ஹஜ்ஜிலே ஒன்று சேர்ந்து அந்த கடமையை முடித்திருக்கிறார்கள். இலங்கையில் 3500 பேர் அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு நாட்டுக்கு சிலர் பலர் திரும்பி இருக்கிறார்கள், சிலர் திரும்ப இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் அப்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கும் வழங்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கூலியை தருவான். ஹஜ்ஜுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய வழிகளை நிச்சயமாக அல்லாஹ் செய்திருவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிறைய தியாகங்களை நினைவுபடுத்தும்
வேண்டும் யா அல்லாஹ். அந்த சிறந்த குடும்பத்தை போடுகிற குடும்பங்களை நீ ஆக்குவாயாக யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். எங்களை நாங்கள் பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ். நிறைய செல்வம் படைத்தவர்களே யா அல்லாஹ். நாங்கள் ஏழைகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவரிடத்திலே யா அல்லாஹ் பல முயற்சிகள் பல நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ். எனவே ஆயுளே ஒரு தடவையாக பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக யா அல்லாஹ். ஒற்றுமையான இடத்துல கால பதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் நேரு வழி காட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் சத்தியத்தை உணர்த்தி செல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் யா அல்லாஹ். அதை நானும் நீங்கள் ஏற்றிருக்கோம் யா அல்லாஹ். எனவே அந்த மார்க்கத்தில் இருந்து அந்த மார்க்கத்திலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ். பரவான ஹஜ்ஜை வாழ்க்கையை ஒரு தடவையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. அந்த புனிதமான மண்ணை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. நபிமார்கள் வாழ்ந்த இடத்திலே எமக்கும் சில நாட்கள் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ். நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தோம் எல்லா தவறுகளையும் எங்களை விட நீ அறிந்தவன் யா அல்லாஹ். சில தவறுகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் மறந்திருப்போம் யா அல்லாஹ். எனவே நீ அதை மறக்காமல் பதிவு செய்திருக்கிறாயா உன்னுடைய கிருபையால் அதை மன்னித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த ஊரை கௌசித்துக் கொள்வாயாக. இந்த ஊருக்காக பள்ளிகள் கட்டுவதில் கஷ்டப்பட்டவர் நிறைய பேர் கபராளிகள் யா அல்லாஹ். இந்த காணிகளை வசூல் செய்த நிறைய பேர் கபராளிகள் யா அல்லாஹ். இந்த ஊரில் நல்லது நடக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்ட பலர் இன்று கபராளிகள் யா அல்லாஹ். எனவே அந்த கபராளிகளை ஊருக்கு கொடுத்துருவாயாக. அவருடைய பிச்சைகளை நீரை கவுசிடுவாயாக. இந்த ஊருடைய ஒற்றுமையை நிலைநாட்டிடுவாயாக யா அல்லாஹ். அவருக்கு பொருத்தமானவர்களை கவுசிடுவாயாக. இந்த துஆவை சரிப்பிரை திருப்பியை கொண்டு கேட்டுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.